ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மரணத்தை மரணமாக்கின இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு சிலுவை குறித்த ஒரு செய்தி. சிலுவை என்பது அன்பானவர்களே இன்றைக்கு நேற்று உண்டானதல்ல, அது உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். சிலுவை என்பது முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அந்த முன்குறிக்கப்பட்ட சிலுவை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை உள்ள வார்த்தைகள் அதை சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு. அந்த சிலுவை எப்படிப்பட்டது என்று சொன்னால், முன்குறிக்கப்பட்ட சிலுவை. 2வது பரிசுத்தமான சிலுவை. 3வது அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவை. 4வது அடிக்கப்பட்ட சிலுவை. 5வது நம் பாவத்தை மூடுகிற சிலுவை. 6வது நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த சிலுவை. இது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். இது ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. ஒரு பெரிய வசனம் இருந்தாலும் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் மாதம் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. சிலுவை என்பது என சொல்லப்பட்ட 2 குறிப்புகள் பிரதானமானது, முதன்மையானது. இதைத்தான் எபிரேயர் 12 வாசிக்கிறோம். தமக்கு முன்னிருந்த சிலுவை. ஆங்கிலத்துல அதாவது சிலுவைதான் உடைய வாழ்க்கையின் பிரையாரிட்டி. வாழ்க்கை எதற்கோ முன்னுரிமை கொடுக்கிறோம், சிலுவை நம்முடைய வாழ்க்கையின் பிரதானம். அந்த சொல்லுகிறது பிரதானமான மாதம். அடுத்து 1ஆம் மாதம். இது வேறு ஒரு கோணத்தில் சொல்லப்பட்டாலும் சிலுவை உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பிரதானமா இருப்பதாக. இன்றைக்கு அநேக சிலுவை குறித்து 40 நாட்கள் மட்டுமே தியானிக்கிறார்கள். இல்லை, சிலுவை என் வாழ்வின் பிரதானம். சிலுவை இல்லையே எனக்கு சிங்காசனம் இல்லை, சிலுவை இல்லையே எனக்கு வாழ்வு இல்லை, சிலுவை இல்லையே எனக்கு மேன்மை இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த 3ஆம் வசனத்துல, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அடுத்து வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கும் போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சைவமாயிருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக. அடுத்த வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுவது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். 5ஆம் வசனம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அடுத்த வார்த்தை சொல்கிறது 6ஆம் வசனத்திலே ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதை அடித்து நாட்டுக்குட்டியை. 7ஆம் வசனம் நிலைக்கால்களிலே 2லும் மேற்மட்டத்திலும் தெளித்து. அன்பானவர்களே, 10ஆம் வசனத்திலே சுட்டெழுப்பீர்களாக. இது எல்லாமே கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் ஒரு காலம். இந்த நாளின் செய்தி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அன்புடைய பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் சிலுவை அணிவதல்ல, சிலுவை சுமப்பது. இன்னைக்கு சிலுவை அணிய விரும்புகிறார்கள், ஆனால் சுமக்க விரும்பவில்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அடுத்த வார்த்தை, அந்த இரத்தத்தை நான் கண்டு அடுத்து உங்களை கடந்து போவேன். அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து. அடுத்த வார்த்தை, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்வில் வருகிற பாடுகள், உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், உன் வாழ்க்கையில் வருகிற இல்லாமை, இவைகள் உன் வாழ்க்கையிலே இல்லாதிருக்க வேண்டுமானால் இந்த சிலுவையின் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இட் இஸ் தி பிரையாரிட்டி. பிரதானம் மட்டுமல்ல,
ஒரு வாழ்க்கையிலே அது முன்னிலை வகிக்க வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் முன்னிலை வகிப்பது எது, யார்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய். என் அன்பு தேவ பிள்ளையே, சிலுவையே என் வாழ்வின் மேன்மை, சிலுவையே என் வாழ்வின் உயர்வு, சிலுவையே என் வாழ்வின் மகிழ்ச்சி, சிலுவையே என் வாழ்க்கையின் அன்பானவர்களை புகழ். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் அதை கண்டு. அடுத்த வார்த்தை, நான் கடந்து போவேன். மாத்திரமல்ல, நான் தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். அப்படியானால் உங்களுக்கு எனக்கு வருகிற அந்த வாதை, அந்த அழிவு, அந்த வேதனை, அந்த இல்லாமை, இவைகள் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், சிலுவையின் ரத்தம் மாத்திரமே. இதைத்தான் அன்றைக்கு யோவான் சொன்னார். இயேசுவை தண்டத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த இயேசுவின் நாட்டினுடைய ரத்தம் உள்விட்டு இருக்குமானால் இரண்டு காரியங்கள், ஒன்று அடையாளமாயிருக்கும், இன்னொன்று வாதை கடந்து போகும், மூன்றாவது அழிவும் வாதையும் வீட்டில் இல்லாதிருக்கும். இன்றைக்கு செய்தியுடைய கருத்து என்னவென்றால், சிலுவையின் ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், சிலுவையின் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருக்குமானால், அந்த சிலுவை என்னவெல்லாம் செய்யும் என்பதை நாளில பல செய்திகளை பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. அன்றைக்கு ஒரு பழுதற்ற ஆடு பலியிடப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே. அவருடைய விளைவு என்ன? வாதை பிரவேசிக்கவில்லை, வாதை நீக்கப்பட்டது, அங்கே வாதை உள்ளே வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, இந்த வாதை உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால், அழிவு வராமல் இருக்க வேண்டுமானால், நாசங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால், துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால், இந்த இயேசுவின் ரத்தம் உடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காய் ஒரு பாகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர், அதாவது அன்றைக்கு பஸ்காவுக்காக அடிக்கப்பட்டது, இன்றைக்கு நம்முடைய பஸ்கா கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பலியிடப்பட்டாரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் அன்றைய ஜனங்கள் சொன்னார்கள். 10ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒவ்வொருவரும், அந்த வார்த்தை படிக்கிறேன், ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இன்றைக்கு சிலுவையின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையில அன்பாவளே அவர் மேன்மையானவராய் முதன்மையானவராய் இருப்பாராக. ஒருவேளை தகப்பன் தெரிந்திருக்கலாம், ஆனால் மனைவி தெரிந்திருக்க வேண்டும், பெற்றோர் தெரிந்திருக்கலாம், அவர் பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். இதனுடைய சரியான கருப்பொருள் என்னவென்றால், it must be your choice. உடைய வாழ்க்கையில அன்பாவளே இந்த சிலுவையை நீ தெரிந்து கொள்ளும் போது, இந்த சிலுவைக்கு உன்னை இணைத்துக் கொள்ளும் போது, வாதை இல்லை, அழிவு இல்லை, பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, இல்லாமை இல்லை, வெறுமைகள் இல்லை. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது. லூக்கா சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை படிக்க கேளுங்க. சிலுவை உன் வாழ்க்கையின் சொந்தமாய் மாறும் போது, சிலுவை உன் வாழ்க்கையின் பங்காய் மாறும் போது, சிலுவை உன் வாழ்க்கையில அந்த முதன்மையா இருக்கும் போது, அப்போஸ்தலர் 2:22 பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள், அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையே ஒரு மகிமையான வாழ்க்கையா மாறும். இந்த சிலுவைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, இந்த சிலுவையின் ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, இந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது, திரும்ப சொல்லுகிறேன், அற்புதங்கள், பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார்,
பலத்த செய்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை இந்த சிலுவை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை உவமையாக்கி சொல்லி அந்த ஆட்டுக்குடைய தன்மைகளை சொல்லுகிறார். அப்படியானால் அறையப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்? முதலாவது குறிப்பு, இந்த ஆட்டுக்குட்டி சோசன்ல அவர் சொன்ன இந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். யாத்திராகமம் 12:3. ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை. அப்படியானால் இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவும் திரையில் பாருங்கள், இஸ் a chosen lamb. தெரிந்து கொள்ளப்பட்டார் உலக தோற்றத்துக்கு முன்னமே. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். 1 Pétரு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டவராயிருந்து. எதற்கு முன்குறிக்கப்பட்டார்? இந்த ஆடு முன்குறிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சொன்னேன், இது தெரிந்து கொள்ளப்பட்டது. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை முன்குறிக்க, இன்னுமே ஒரே வார்த்தை தான், சோசன். இந்த சிலுவையின் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டார். இந்த கடைசி காலங்களிலே வெளிப்படுத்தப்பட்டார். என்னுடைய முதல் குறிப்பு, இந்த ஆட்டுக்குட்டி சோசன் லேம்ப். சிலுவையின் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்காக எனக்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். வாழ அல்ல, சிலுவையில் அறையப்பட. இரண்டாவது, இந்த ஆட்டுக்குட்டி குறித்த இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். இட்ஸ் a clean lamb. இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றால் 12:5 யாத்திராகமம் 12:5. இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதா இருக்க வேண்டும். செம்மறி ஆடாவது வெள்ளாடுகளாவது இதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது. சிலுவையின் ஆண்டவர் பழுதற்றவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இரண்டாவது, இந்த ஆடு இட்ஸ் a clean lamb. அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்திலே வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து எழுந்த ஆண்டவர் பரிசுத்தர். இஸ் a clean. அவர் இந்த உலகத்திலே இத்தனை அவதாரங்கள் அருவறுக்கப்படத்தக்க, ஆனால் இந்த ரட்சகர், இந்த ஆண்டவர் இஸ் a clean. வார்த்தையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், எண்ணத்தில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அந்த ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி clean lamb. அது பழுதற்ற ஒன்று. கிறிஸ்துவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒருவர். இதை குறித்த வசனங்களை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:5. அடுத்த வசனம் 1 பேதுரு 1 18. 1 பேதுரு 1:18. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை காணவில்லை, அன்பு கூறுவீர்கள், அவரை தரிசிக்கவில்லை, ஆனால் அவருடைய விசுவாசம் வைக்கிறீர்கள். அது அவருடைய விளைவு என்ன? கிளீன், சொல்லி முடியாததும் மகிமையுமால் நிறைந்த ஒரு சந்தோஷம். அன்பானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானது நம்பர் 1 இது chosen lamb. இரண்டாவது கிளீன், கிறிஸ்து அப்படியே அவர் பரிசுத்தம் உள்ளவர். மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இஸ் a consecrated lamb. அது அன்பானவர்களே அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது. கான்செக்ரேஷன் என்ற வார்த்தைக்கு ஒரு நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே நீங்கள் நான் வாழ்கிறோம். நோக்கம் உண்டா? ஒரு லட்சியம் உண்டா? ஒரு குறிக்கோள் உண்டா? வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் லைஃப்? உன் குறிக்கோள் என்ன? உன் நோக்கம் என்ன? உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஏதோ வாழ்கிறோம் இல்லை அன்பானவர்களே. that must be a goal, that must be aim. ஒரு குறிக்கோள் தேவை, ஒரு லட்சியம் தேவை. இந்த ஆடு is a consecrated. அது அதற்கென்றே தன் அர்ப்பணித்தது. வாசிக்கிறேன் கேளுங்கள். யாத்திராகமம் 12:6. அதை 16ஆம் தேதி வரைக்கும் வைத்து கவனியுங்கள். இஸ் கான்செக்ரேட்டட். அது வரைக்கும் வச்சிருப்பாங்க. அடுத்து இஸ்ரவேலின் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அது வரைக்கும் அதை வைத்து கான்செக்ரேட்டட், வேறு ஒன்றுக்கும் அல்ல. அன்புடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவருக்கென்று. உங்க வாழ்க்கையில் அவர்தான். இந்த வார்த்தை படிக்கிறேன், அந்த தேதி வரைக்கும் வைத்திருந்து. அடுத்த வார்த்தை, சபையில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தார் இஸ் கான்செக்ரேட்டட். அன்புடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை அழைத்த நோக்கம், அபிஷேகம் பண்ணின நோக்கம், உங்களை
அவர் தெரிந்து கொள்கிற நோக்கமே ஒரு மேலான நோக்கம். மக்களின் பாவங்கள் போக, கழுவப்பட, உங்களை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் இன்னைக்கு தேசத்துல பயன்படுத்தப்படுகிற அத்தனை ஊழியக்காரர்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். They are chosen by God. இரண்டாவது, they cleansed by God. தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, they are consecrated. இந்த ஆடு பாருங்க, it is a chosen lamb. இரண்டாவது, it is a consecrated lamb. மூன்றாவது, it is a clean, அதாவது not only clean, it's a consecrated. அதற்கென்றே அது தன்னை அர்ப்பணித்திருந்தது. படிக்கிறீங்க, யோவான் 17:19 சொன்னார், நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். இஸ் a clean. என்னையே நான் பரிசுத்தமாக்கி, அவர் தேவையில்லை, அவர் பரிசுத்தர், பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணர். அவர் சொல்லுகிறார், என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவர் இயேசு சொல்ல முடியுமானால் நீங்கள் நான் இப்படி அதிகமாக சொல்ல வேண்டும். பாவமே பார்க்காத சொல்லுகிறார், என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்படியானால் அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவை? வார்த்தையில், பேச்சில், நடத்தையில், ஜீவியத்தில் எத்தனை அதிக தேவை? என்னுடைய மூன்றாவது குறிப்பு இஸ் a consecrated. அதற்கென்றே உங்களை அழைத்தாரே, ரட்சித்தாரே, அபிஷேகித்தாரே. உங்களுடைய வாழ்க்கையை நோக்கம் என்ன? Are you consecrated? ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரும் தேவை, உலகம் தேவை இல்லை. இந்த ஆடு அது வரைக்கும், வேறு ஒன்றுக்கும் அல்ல. இந்த வார்த்தை படித்த கேளுங்கள். அது வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் அது வைத்திருக்கப்பட வேண்டும், சுத்தம் பண்ணப்பட வேண்டும். எனக்கு அன்பு பிள்ளைய கான்செக்ரேட்டட். அது அதற்கென்றே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவழைத்தார். the reason, அவருக்காக நீங்கள் பயன்பட, அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய, அவருக்காக நீங்கள் உழைக்க, அவருக்காக நீங்கள் பிழைக்க. மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் a covering lamb. அதனுடைய விளைவு என்னவென்றால், அது உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் அது மூடும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் அது மூடுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது கவரிங் lamb. அது உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் மூடும் ஆட்டுக்குட்டி. சிலுவை it covers everything. நம்முடைய அலங்கோலமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, கேடுபாடான வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கையை சிலுவை மூடி மறைக்கிறது. எல்லாம் பாடுகிறோம், சிலுவையினால் மீட்டவரே, சிறகுகளால் மூடுபவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, the cross covers everything. உன் வாழ்க்கையின் பாடுகளை, உன் நிர்வாணத்தை, உன் அசுத்தத்தை, உன் அந்தகாரங்களை சிலுவை மூடி மறைக்கிறது. வசிக்க கேளுங்கள். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, யாத்திரம் 12:7. அதை எடுத்து அதை தெளித்து அடுத்த வார்த்தை, நான் அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்படி கடந்து போவேன். அது உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எடுத்து தெளிக்கும் போது it covers everything. ஆண்டவர் சொல்கிறார், வாதை உனக்குள்ளே வராதிருக்கும். அவனுடைய கருத்து என்றால், சிலுவை உன் வாழ்க்கையின் பாவங்களை, உன் அக்கிரமங்களையும், உன் அசுத்தத்தையும், உன் அநியாயத்தையும் அது மூடி மறைக்கிறது. சிலுவை இல்லை என்றால் இந்த வாழ்க்கையினுடைய நிர்வாணம் கேவலமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அவலங்கள் கேவலமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே கேவலமா இருக்கும். கிராஸ் கவர்ஸ் மை லைஃப். என் வாழ்க்கை என் அலங்கோலங்களை மூடி மறைக்கிறது. அலங்கோலமான வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது. நான் அவனை சொல்ல விரும்புகிறேன், அன்பாலே, crushed lamb. இந்நாட்டுக்குட்டி எனக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. வாசிக்க கேளுங்கள், யாத்திராகமம் 12:6. அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சாயங்காலத்தில் அதை அடித்து. இதான் சிலுவையில் நடந்தது. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், அடித்து. அது வேதனை அல்லவா? நான் கொடுக்கிற தலைப்பு என்றால் it was crushed, நொறுக்கப்பட்டது. அதுல கடந்த மூலம் தெரியும், என் நொறுக்குதல் ஐயோ, ஏதேமே சொல்லுகிறான், என் நொறுக்குதல் ஐயோ, என் நொறுக்குதல் ஏராளம். அன்பானவர்களே, நொறுக்கப்பட்ட மக்களுக்கு தான் வேதனை தெரியும். இந்த ஆடு அன்றைக்கு நொறுக்கப்பட்டது. சிலுவையின் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். மாத்திரமல்ல, அதில் அடுத்த வார்த்தை 9:22 படிக்கலுங்க. பல பாடுகள். இரண்டாவது, வேத பாரகராலும் அவர்
பிரதான ஆசாரியராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுது. இதான் கிரஷி. இரண்டாவது, அன்பான தேவ பிள்ளையே, உலகம் அப்படி சொல்லுதா? ஆகாதவன், நீ பயனில்லாதவன், எதுக்குமே பயன்படாதவன். இல்லை, எந்த உலகம் அப்படி சொல்லுகிறதோ அதே உலகத்தில் கர்த்தர் உங்களை உயர்வாய் நடத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார். ஒருவேளை நீ ஒழுக்கப்படலாம், உறவுகளால், சொந்தங்களால், பிள்ளைகளால், கணவனால், மக்களால் நொறுக்கப்படலாம். எவ்வளவு நொறுக்கப்படுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று அர்த்தம். அது அந்த ஆட்டுக்குட்டி அன்றைக்கு நொறுக்கப்பட்டனாலதான் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அது இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலே ஜீவனை தருகிறது. அந்த ஆடு அடிக்கப்பட்டது மக்களுக்கு பாதுகாப்பு. கிறிஸ்து அடிக்கப்பட்டார் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசாயா 52:14 அதாவது அந்த கேடு அடைந்தார், அநேகர் அவரை கண்டு பிரமிப்படைந்தார்கள். ஆனால் எவ்வளவு அவர் பாடுபட்டாரோ அவர் உயர்த்தப்பட்டார். ஏசாயா 52:14 சொல்லுகிறது. வேதம் அந்த வார்த்தை, அன்பார்களே, ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். அந்த வார்த்தை, அன்பார்களே, எந்த உலகம் அவர் எண்ணாமற் போனதோ, ஏசாயா 53:3, எந்த உலகம் அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டதோ அதே உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், அந்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவருடைய அருவருப்பு என்னுடைய ஆசீர்வாதம், அவருடைய புறம்பே தள்ளப்படுதல் என்னுடைய உயர்வு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, 4வது குறிப்பு, இட் வாஸ் கிரஷ்ட். எவ்வளவு அடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு அடிக்கப்பட்டார். உடைய நொறுக்குதல், உங்களை அடிக்கப்படுதல் அத்தனை ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அடுத்த குறிப்பு, அன்பானவர்களே, நாட் ஓன்லி இஸ் a covering lamp, is a consumed lamp. அதாவது சுட்டெரிக்கப்பட்டது. யாத்திராகமம் 12:8 அந்த வார்த்தை சொல்கிறது. அந்த ராத்திரியிலே அந்த ஆட்டுக்குட்டி மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். அடுத்த வார்த்தை யாத்திரம் 12:9 யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அன்பு தேவ பிள்ளையே, இஸ் கன்சியூம்ட். கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் உனக்காக சுட்டெரிக்கப்பட்டார். அது அவருடைய சிலுவை மரணமே ஒரு சுட்டெரித்தல் தான். இஸ் கன்சியூம். எனவேதான் யோவான் 6:51 சொன்னார். 51 நானே ஜீவாப்பம். அது வார் சொல்லுகிறது, அதாவது உங்கள் ஜீவனுக்காக நான் கொடுப்பது என் மாமிசம். இன்னொரு பொருள் என்னவென்றால், இட் இஸ் கன்சியூம்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உங்களுடைய சாய்ஸ் என்ன? எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? யாரை தெரிந்து கொள்ளுகிறாய்? எப்படிப்பட்ட ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறாய்? நீங்க அந்த ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டது, இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார், நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அன்பார்களே, அவர் ஊழியம் செய்ய, அன்பு கூற படிக்கிறங்க. சூஸ் டு லவ், அன்பு கூற தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். டு சர்வ் லவ், அவர் ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்க தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அது மட்டுமல்ல, ஷவுட், ஒரு 5 காரணம் சொல்லுகிறேன். டு சர்வ், ஊழியம் செய்ய. 2, சப்மிட், கீழ்ப்படிய. 3வது, ஷோ, இந்த உலகத்துக்கு அவரை காட்ட. 4வது, அன்பார்களே, டு கமிட், அர்ப்பணிக்க. 5வது, ஷேரிங், அவர் என்னவெல்லாம் தந்தாரோ அத்தனையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க. இந்த நாளிலே என் செய்தியினுடைய முடிவு என்னவென்றால், அன்பார்களே, இந்த இயேசு உலக தோற்றத்துக்கு வண்ணமே முன்குறிக்கப்பட்டார். அவர் யார் என்று சொன்னேன். இஸ் a chosen lamb, is a clean lamb. 3வது, consecrated lamb. 5வது, crushed lamb. 6வது, covering lamb. 7வதாக அடுத்த வார்த்தை is consumed. உனக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கேடு அடைந்த கன்சியூம் எல்லாமே தலை முதல் கால் வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டார். எனவே இதனால அன்பானது பிள்ளையே, இந்த சிலுவை உனக்காக, சிலுவின் ஆண்டு உனக்காக. அவர் என்ன விரும்புகிறார்? ஒரு சோசன் லைஃப். 2வது, ஒரு கிளீன் லைஃப். 3வது, ஒரு கான்சென்ட்ரேட்டட் லைஃப். 4வது, அன்பானவர்களே, ஒரு கிரஷ்ட் லைஃப்.
ஒரு கவரிங் லைஃப். ஐந்தாவது ஒரு கன்சியூம், ஆண்டவரால் முற்றிலும் சூழப்பட்ட வாழ்க்கை. இந்த சிலுவை ஞான நாட்களிலே உடைய வாழ்க்கை let it be chosen one, clean one, covered one. அது மட்டுமல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய், chosen முன்குறிக்கப்பட்டது, கவரிங் அதனுடைய பாவங்களை மூடுகிற ஒன்றாய். கடைசியாக அன்பாருடைய பவுல் சொல்கிறான், நான் பாரபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். கன்சியூம் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வராக ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக எங்களோட இடைப்பட்டீரே நன்றி. பழுதற்ற மாசற்ற ஆண்டவரே, வாதங்கள் செய்யாத அந்த ஆட்டுக்குட்டியை திறந்து கொண்டீரே நன்றி தகப்பனே. அதுபோல சிலுவையின் ஆண்டவர், உலக தோற்றத்துக்கும் எங்களை திறந்து கொண்டீர், அர்ப்பணித்தீர், எங்களை மூடினீர், எங்களை மறைத்தீர், இதனால் வரைக்கும் நல்லதாக இருந்தீர். தொடர்ந்து ஓகென்று ஊழியம் செய்ய எங்களுக்கு பயன்தார். கேட்டது போல அந்த கான்செக்ரேஷன், அந்த கன்சியூமிங் ஆண்டவரே, ஓகென்று எழும்பி பிரகாசிக்க இறக்கம் செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களா அல்ல, நீர் எங்களில் வசிக்கிறீர், வாழ்கிறீர். தலைவருக்கு சொல்ல எங்களுக்கு பயன்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொடுத்த ஆண்டவரே அந்த வெளிச்சத்துக்காக நன்றி. பழுதற்ற ஒன்று, பாவங்களை மூடுகிற ஒன்று, அடிக்கப்பட்ட ஒன்று. நாங்களும் ஆண்டவரே வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது எங்களை மூடி மறைக்கிறீரே, உமக்கு நன்றி. உன்னதமானுடைய மறைவிலை எங்களை மறைத்துக் கொள்வதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாளட்டும். அந்த கான்செக்ரேஷன் அந்த எங்களுக்குள்ளே நாளும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் you are chosen one, you are committed one, you are consecrated one. அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றுக்கு முறை அர்ப்பணியுங்கள். God bless you. இந்த கிறிஸ்துவானவர் வாழ்க்கையில மேலானவைகளை மகிமையானவர்களை செய்வார். அந்த வார்த்தை இப்படி சொன்னேன், திரளான ஜனங்கள் உங்களை பின்பற்றுவார்கள். இந்த பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம், கர்த்தர் நடத்துவார். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.